ஹே குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கேவரு மாவு தோசை, முருங்கைக்காய் காரக்குழம்பு, நாவல் பழம், இதோட ஒரு செவ்வாழைப்பழம். என்னோடய நாள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸ் முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் குக்கிங்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து கேமராவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிளேஸ். ஸோ இது கூட கம்ப்ளீட்டாக மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஆஃப்டர் சிக்மங்களூர் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபீல்ஸ் லிட்டில் லேசியாக தான் இருக்கும். எந்த ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாலுமே க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை பேக் டு நார்மல் வரத்துக்கே கொஞ்சம் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். நீங்கள் இப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததான் பால்கனி வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 7 feet இருக்கும், அவ்வளோதான். அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் முடித்த பிறகு ஃபுல் மாப்பிங். இதையும் உங்களுக்காக டைம் லேப்ஸில் போட்டிருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. ஃபைனலி ஃபினிஷ்ட் ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங். அடுத்ததாக லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு செல்ஃப் ப்ராக்டிஸ்க்கு ரெடி ஆகிட்டு செல்ஃப் ப்ராக்டிஸை முடிச்சிட்டேன். இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸில் நீங்களே ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தான் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் முடித்து செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இமிடியேட்லி ஐ வென்ட் ஃபார் மை லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கம்பு களி, கேரட் பொரியல், முருங்கைக்காய் காரக்குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.